என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு இப்பவே கண்ண கட்டுது. மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு 110 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துட கூடாதா? இப்படி நம்மளையும் குழப்பிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களும் குழப்பற டபுள் மைண்ட் மண்டை அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. அவ்வளவுதான். நான் வென்று உள்ளே போகணும்னா அதில் எனக்கு உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்யப்படுற. அப்புறம் என்ன நீங்கள் வந்தால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசி இருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. இப்பவே கண்ண கட்டுது. இன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம். ஆனால் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டும். நம்ம முழுக்க மக்களை நம்புறோம். 100 விழுக்காடு நம்புறோம். மக்கள் நம்மளை நம்புற வரை வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்திச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.